ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 9 வந்தார் இல்லையா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தான் வெளியிட்டிருக்காரு அவர் இன்ஸ்டாகிராம் பேஜில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோ EVP ஃபிலிம் சிட்டியில் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து கலந்துக்க போயிருக்காரு. அங்கே ஏற்கனவே இருந்த கானா வினோத், புகழ், மாக்கா பானந்த் இந்த 3 பேரும் அங்கே இருந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம கானா வினோத் எப்பவும் போல் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்து மேலே டென்ஷன் ஆகிட்டு இவரும் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் சேர்ந்துட்டு திவாகரை வந்து அசிங்கமான வார்த்தையில் திட்டிருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பற்றி திட்டிட்டு அவரை அடிச்சிருக்காங்க. உண்மையாகவே இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இது கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கொஞ்சம் கோமாளித்தனமாக தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார். அதால தான் மக்களால் வெறுக்கப்பட்டார். பட் என்னதான் ஒருத்தர் வந்து வெறுக்கப்பட்டாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை 3 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கண்டனத்துக்குரியது. அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி ஒரு சக மனுஷன் தான். ஃபஸ்ட்டு மனுஷனா மதிங்க. ஏதாவது பண்ணியிருந்தா கூட பேச்சால் பேசியிருக்கலாம், அங்கே இருந்து கூட சொல்லியிருக்கலாம். மற்றபடி அடிக்கிறதோ இல்லை அவங்க வீட்டை பற்றி திட்டுறதோ உண்மையாக தவறான ஒன்று. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், கானா வினோத் வந்து பிக் பாஸில் இருக்கும்போதே எந்த அளவுக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து அவர் வந்து ட்ரிகர் பண்ணாருன்னு சொல்லிட்டு. இன்னும் கேட்டால் திவாகர் வெளில போனதுக்கு மேக்ஸிமம் முழு காரணமே பார்த்தீங்கன்னா கானா வினோத். அது எல்லாமே தெரியும். கானா வினோத் ஒரு சில இந்த பாட்டு பாடுறது, ஸோ இந்த காமெடி பண்ணுறது, ஸோ இந்த பேரில் வந்து கொஞ்சம் வந்து அங்கே உள்ளே இருந்ததால் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் திவாகர் வந்து கொஞ்சம் கோமாளித்தனமாக பண்ணுறதால நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் போச்சு. அதான் உண்மை. பட் என்ன தான் பிடிக்காமல் போனாலும் ஒரு மனுஷனுக்கு இப்படி நடக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து தோளோடு தோள் நிற்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, குக் வித் கோமாளில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அங்கே குரேஷி அங்கேருந்து வெளில போனதுக்கு காரணமே வந்து புகழ் தான். ஸோ அவர் வந்து மற்றவங்க அவர் தான் வந்து அங்கே வந்து பேர் வாங்கினதுக்காக யாரையும் வர விட மாட்டார். ஸோ அதுதான் வந்து புகழ் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாக்கா பானந்த் எந்நேரமே குடிபோதையில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அலிகேஷன் வைக்கிறார் அவர் மேலே. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காராம். ஸோ அவங்க விசாரித்து உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தியிருக்காரு. உண்மையாக அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. நீங்கள் யாருன்னா பார்த்துதுன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.